கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல கூடி இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நாம் அநேக காரியங்களில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வெளியே பார்ப்பதற்கு அது தெரியாம இருக்கலாம். பாஸ்டர் கிட்டயோ பாஸ்டர் ஃபேமிலி கிட்டயோ நீங்க எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி வெளியே சொல்லாம இருக்கலாம். ஆனா தேவனிடத்துல போராடி பல வருடங்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஒவ்வொருவருடைய ஜெப குறிப்பும் மாறுபடலாம். கணவன் ரட்சிக்கப்படணும், அல்லது என் குடும்பத்துல பிள்ளை ரட்சிக்கப்படணும், மகன் ரட்சிக்கப்படணும், மகள் பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், மருமகள்கள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி நாம ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், அல்லது வேலையில ஒரு உயர்வு வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அல்லது அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு தரமாட்டாராம், என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்களே, என்ன தலை குனிய வச்சு கொண்டு வந்தாங்களே, நான் திருப்பி அதே இடத்துல சாதிப்பதற்கு எனக்கு ஒரு மறுபடி நான் ஒரு ஹீரோவா ப்ரூஃப் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னும் நிறைய தேவைகள், சிலருக்கு மொபைல் போன் வாங்கணும்னு தேவை இருக்கலாம், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அல்லது நான் தேவனோடு உறவாடணும், நல்லா ஜெபிக்கணும், பரிசுத்தமா வாழணும், இப்படி அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையா இல்லையா? எல்லாருக்குமே ஜெப குறிப்புகள் இருக்கு, எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு, அற்புதங்கள் நடைபெற வேண்டிய ஒரு பகுதிகள் இருக்கிறது. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க, எனக்கு இது நடக்கணும்னு சொல்லி நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க நீங்க சொல்ல முடியும், அநேக காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனா நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற, பல வருடங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த காரியங்களில அற்புதம் நடப்பதற்கு ஒரு அறிகுறியே இல்லை. நாம் ஏங்கி கொண்டிருக்கிற, இப்போ வீடு கட்டணும்னு சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த காரியத்துல ஒரு அறிகுறியே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு சின்ன அசைவு கூட ஏற்படவில்லை. நாம் ஏன்னு யோசிக்கிறோமா? எதனால ஜெபத்துக்கு பதில் வரல? எதனால என்னுடைய காரியங்கள் அற்புதம் நடைபெறாம இருக்கிறது? எதனாலே இவ்வளவு தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம கவனிக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சின்ன பிரேக் போட்டு நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். ஏன் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை? ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, தப்பு செய்யறவங்களாம் நல்லா இருக்கான். என்ன செய்யறவன்? தப்பு செய்யறவங்களாம் நம்ம நல்லாதான் செய்யறோம் நாம நினைக்கிறோம். ஆனா ஏன் எனக்கு நடக்கல? தப்பு செய்யற நீதிமான் இல்லாதவனுக்கு, பரிசுத்தத்தில் குறைச்சுள்ளவனுக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லது ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரம் நல்லா இருக்கிறாங்களே, ஒரு சிலர் ஜெபிச்சா நல்ல பதில் கிடைக்குது, ஒரு சிலர் துதிக்கிறாங்க, டக்குன்னு வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, பிள்ளைக்கு கரெக்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, வளகாப்பு பண்றாங்க, பேரம்பத்திகள் எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு சிலருக்கு மாத்திரம் ஏன் நடக்குது ஆண்டவரே அப்படின்னு நம்ம நின்று கவனிக்கணும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நில் கவனி செல். நின்னு கவனிச்சு அப்புறம் என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு சிலர் ஆண்டவரை பிளேம் பண்ணுவாங்க, ஆண்டவர் மேல குறை சொல்லுவாங்க. ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதிச்சாரு? ஆண்டவர் ஏன் இவ்வளவு நாள் போராடிட்டு கிடக்கிறேனே, இவ்வளவு நாள் நெஞ்சில அடிச்சடிச்சு அழுகிறேனே, சில நேரத்துல தலையில அடிச்சடிச்சு அழுகுறோமே, ஆண்டவர் ஏன் இதுல ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டேங்காரு? ஆண்டவர் ஏன் கல்லஞ்சக்காரரா இருக்கிறாரு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் பக்கம் 0.0001% கூட தப்பு கிடையவே கிடையாது. எரேமியா 29:11 வாசிங்க. எரேமியா 29:11. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று உங்களுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறப்பா. நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க, வீடு கட்டணும், கார் வாங்கணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், கணவன் ரட்சிக்கப்படணும், அநேக காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நானும் அதுல உங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது எப்படிப்பட்ட பிளானா? தொடர்ந்து வாசிங்க. அவைகள் தீமைக்கு அல்ல. பாருங்க, ஆண்டவரை இனிமேல் குறை சொல்லவே சொல்லிடாதீங்க. இதுல ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டிக்கார்? ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஐ ஹேவ் குட் பிளான்ஸ் ஃபார் யூ. நான் உங்களுக்கு நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறேன்.
ஐ டோன்ட் பிளான் டு ஹர்ட் யூ. நான் உங்களை காயப்படுத்துற மாதிரி ஒரு நாளும் திட்டம் பண்ணவே மாட்டேன். ஐ பிளான் டு கிவ் யூ ஹோப் அண்ட் குட் ஃபியூச்சர். நான் பண்ணிருக்கிற பிளான் எப்படி தெரியுமா? உங்களுக்கு நம்பிக்கையையும் சிறந்த எதிர்காலத்தையும் கொடுக்கும். அதுதான் ஆண்டோடைய உள்ளம். அல்லேலூயா. இனி உங்க வாயிலிருந்து கர்த்தர் ஏன் இப்படி பண்றாருன்னு வந்துடவே கூடாது. ஆமென். காலையில எந்திரிச்சு சிலர் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 5:30க்கு 6 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமா பிள்ளைக்காக சாப்பாடு செய்றீங்க. யாராவது பிள்ளைக்கு வயித்தால போகணும்னு சமைக்கிறீங்களா? இதை சாப்பிட்டோன்னே அப்படி போன யாராவது எதிர்பார்க்கிறீங்களா? நோ. அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்றீங்க. சரி, இந்த சாப்பாடு நல்லா இருக்கணும். தயிர் சாதம் செஞ்சா கூட தயிர் ஊத்தி கிண்டி அடியில பாலை வேற ஊத்தி, ஏன்னா 1 மணிக்கு அது பால் என்ன ஆகணுமா? தயிரா? பிள்ளை எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்கணும்? டேஸ்டா இருக்கணும். கிளறு சாதாரண அதை ஃபேன்ல போட்டு ஆற வச்சு, ஏன்னா பிள்ளை சாப்பிடும் போது அதுல என்ன ஆயிடக்கூடாது? சொல்லுன்னு சாப்பாட்டுக்கு வேர்த்திடக்கூடாதான். சாப்பாட்டுக்கெல்லாம் ஃபேன்ல வச்சு காய வச்சு அதை டப்பால அடைச்சு முட்டையை சோத்து மேல வச்சா அது என்ன ஆயிரும்? குழு ஆயிரும். அதற்கு ஒரு டப்பாவை போட்டு நீங்க போடுற திட்டமெல்லாம் பிள்ளைங்க நேசிச்சு நல்லா இருக்குன்னு தான் திட்டம் என்ன செய்யறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, நீங்களே இப்படி நல்லவங்களா இருப்பீங்கன்னா சொல்லுங்க, நீங்களே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே சாதத்தை கிளறி ஆற வச்சு டிஃபன் பாக்ஸ்ல அடைக்கும் பொழுது எங்க இருக்குன்னு கேட்டாதீங்க. பைபிள்ல எந்த வசனம் பாஸ்டர்? பொல்லாதவர்கள் நீங்களே முட்டை சாதத்தை கிளறி. பைபிள்ல இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நாமே இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா பரலோக தகப்பன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அவர் எப்பவுமே கரெக்டா பிளான் பண்றவர். சரி, பிரசங்கி 3:11. பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் 100% அதின் காலத்திலே பர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்டா செய்றவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஏசப்பா. சொல்லுங்க, ஏசப்பா பர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்டா செய்வாரு. நம்முடைய ஆண்டவர் லேட்டா வந்து லேட்டஸ்டா வர்றவர் கிடையாது. கரெக்ட் டைம்ல கரெக்டா பக்காவா வருவாரு. ஆமென். அதின் காலத்திலே நேர்த்தியாய். அப்போ அவர் மேல ஒரு குறையும் கிடையாது. அவர் மேல குறையே. இனி உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த உடனே ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி உங்களைத்தான் நீங்க ஆராயணுமே ஒழிய ஆண்டவர் மேல கள்ள தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. ஏன் இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நம்மை நாம் நிதானித்து அறியணுமே ஒழிய கர்த்தர் பக்கம் நாம் குற்றம் சாட்டிடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 46:3-4. ஏசாயா 40. யாக்கோபின் சந்ததியாரே, ஆம் சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். நீங்க தாயின் வயிற்றில தோன்றினது முதல் நாள் உங்க அம்மா வாமிட் எடுத்ததுதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க தாயினுடைய கருமுட்டைக்கு போகும்பொழுதே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாராம்? உங்களை தெரிந்து கொண்டாராம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். நீங்க சாகிற வரைக்கும் அப்படி செய்வேன். நரை வயது வட்டும் தாங்குவேன். செய்து வந்தேன். இனிமேலும் உங்களை ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய இருதயம். அல்லேலூயா. நல்ல பிளான போட்டு வச்சிருக்கிறாராம். அவர் போட்ட பிளான கரெக்ட் டைம்ல கரெக்டா செய்யணும்னு சொல்லி ஆசையா இருக்கிறாராம். அவர் ஏந்தணும், உங்களை தூக்கணும், உங்களை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கிறார். இதுதான் ஏசப்பாவுடைய உள்ளம். ஆமென். அப்போ நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிறோமே, ஆனாலும் ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை? ஆனாலும் ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? ஆனாலும் ஏன் அற்புதம் நடக்கவில்லை? பக்கத்துல கேளுங்க, ஏன்? கேளுங்க, ஏன்? ஏன்? அதத்தான் சீக்கிரம் சொல்லி தொலையா. ஏன் அப்படி நடக்குதுன்னா நம்ம வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். யோசுவா 3:5 வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இதுதான் கீவேர்ட். இந்த வசனத்தினுடைய கீவேர்ட்
பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன் பரிசுத்தம் அவசியம்? பரிசுத்தம்னா என்னங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். எப்படிலாம் நம்முடைய பரிசுத்தம் கெடுகிறது, எப்படி கெடுக்கப்படுகிறதுங்கிற உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லி கொடுக்கிறேன். ஏன் பரிசுத்தம் அவசியம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம், ஏசாயா 59 1 2. ஆம், குறுகி போகலப்பா, கேட்க கூடாதபடிக்கு. என் கையிலையும் பிரச்சனை இல்லை, என் காதலையும் நான் உன் அங்கலாய்ப்ப கேட்கிறேன், உன் ஜபத்தை கேட்கிறேன், எல்லா ஜபமும் வருது. என்ன பிரச்சனைனா, அடுத்த வசனம் வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு தனி தீவு ஒன்று இருக்கிறது. அந்த தீவுக்கு ஒரே பாதை, ஒரே ஒரு பாலம் தான். அந்த பாலம் வழியாகத்தான் அந்த தீவில் இருக்கிறவங்களுக்கு பால், முட்டை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஜீரகம் எல்லாம் என்ன செய்யணும், போகணும். இப்போ அந்த தீவுல இருக்கிறவங்க நாட்டுக்கு துரோகம் பண்றாங்க, நாட்டுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, நாட்டு ராஜாவுக்கு எந்த விதத்துல என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்க. நாட்டு ராஜா சொல்றாரு நீங்க தப்பு செய்யக்கூடாது. உடனே அவங்க சொல்றாங்க அதெல்லாம் கேட்க முடியாது, போயா போயா. உடனே ராஜா என்ன பண்ணுவார், கெஞ்சிக்கிட்டே இருப்பாரா? நேரா ஒரு குண்டை தூக்கி பாலத்தில் என்ன செஞ்சிருவாரு, உனக்கு முட்டை வந்தா தானே என்ன செய்வேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரிவினை என்றால், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களே தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு இடையில ஒரு பெரிய சுவராக என்ன செய்தாம், நிற்கிறதாம். மறுபடியும் வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் இந்த ஐலாண்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையில இருக்கிற பிரிட்ஜ் உடைஞ்சதுக்கு காரணம் யாரு? நம்முடைய அக்கிரமங்கள். அடுத்து உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய தப்பு, நம்முடைய குற்றம் தான் ஆண்டவர் நமக்கு வீடு கட்டி கொடுக்க கூடாதபடிக்கு, நம்முடைய கணவன் ரட்சிக்கப்படாதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகள் திருந்தாதபடிக்கு, நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காதபடிக்கு அவர் முகத்தை திருப்புறது எதுவாம்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஹல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். ஏன் பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும்? 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். போதும். பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம் எப்போ கொடுப்பாங்க? சில பேருக்கு ஒரு நாளைக்கு ஈவினிங் கொடுப்பாங்க, சிலருக்கு ஒரு வாரம் அந்த சாட்டர்டே ஈவினிங் கொடுப்பாங்க, சிலருக்கு மாதத்தினுடைய கடைசி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்னா, மரணங்கிறது ஸ்லோ பாய்சன். உங்களை அந்த பாவம் உடனே கொல்லாது, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து என்ன செய்யும். ஸ்லோ பாய்சன்னா என்ன? மருந்து குடிச்சவங்களா பார்த்துருக்கீங்களா? குடிச்சிட்டு 2 நாள் நல்லா இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல, திடீர்னு சொல்லுவாங்க ஆள் இறந்துட்டாருன்னு. ஏன்னா அந்த பாய்சன் உள்ள போய் என்ன செய்யும், ஸ்லோ பாய்சனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கிற உறுப்புகளை அழித்து கொண்டே இருக்கும். இந்த பாவம் என்ன செய்யும்னா, நமக்குள்ள இருந்து நம்மளை சாகிற வரைக்கும் அது என்ன செய்யாது, விடாது. பரிசுத்தமாக வேண்டியது ஏன் அவசியம்னா, கர்த்தர் நமக்கு ஜபத்திற்கு பதில் கொடுக்க கூடாதபடிக்கு நம்ம பாவம், நம்ம அக்கிரமம் தான் நடுவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நின்னுக்கிட்டு இருக்கு. 2வது, பாவம் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற அளவுக்கு அதற்கு வல்லம் என்ன செய்யுது, இருக்குது. இதனால தான் நாம் பரிசுத்தமாக்கப்படணும். அல்லேலூயா. இதனால தான் நாம் என்ன செய்யப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். ரொம்ப அவசியம். சாம் இங்க வாப்பா, இங்க வந்து நெல்லு, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், சீக்கிரம் வா. பாவம் என்ன செய்கிறது, தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்காதபடிக்கு தடுக்கிறது. 2வது, பாவம் என்ன செய்கிறது, நம்முடைய வாழ்க்கைய கொன்னே போட்டுருது. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நின்னுக்கும். இப்போ என்னுடைய மார்பிள ஒரு அட்டை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ஜேடன் கிறுக்கணமா இருக்கா? நான் தான் கிறுக்கணும் காலையில உட்காந்து. சரிங்களா? அநியாயமே பையனை சந்தேகப்பட்டீங்க பாத்தீங்களா? சரி,
அவங்கள மன்னிச்சுட்டான். காட் பிளஸ் யூ. இப்போ இதுதான் பழைய மனுஷன். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவத்துல 3 விதமா நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 3 fold salvation சொல்லுவாங்க. எத்தனை ஃபோல்டு? 3 மடிப்பா மடிச்ச ரட்சிப்பு. முதல் ரட்சிப்பு என்னன்னா, நீதிமானாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், மகிமை அடைகிறோம். எல்லாரும் சொல்லுங்க. நீதிமானாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், மகிமை அடைகிறோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? நம்ம பிறக்கும் பொழுதே பாவத்தோட என்ன செஞ்சோம்? இப்படிதான் பிறந்தோம். எப்படி பிறந்தோம்? தாயின் வயிற்றிலிருந்து வரும் பொழுதே இந்த அட்டையோட தான் என்ன செஞ்சிருக்க? எல்லாருமே பிறந்தோம். தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால். என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை இந்த பூமிக்குள்ள வரும்போது எப்படிதான் வருது? அது பாவம் செய்யல. ஆனா முப்பாட்டனாகிய ஆதாம் செஞ்ச பாவம் எப்படி இருக்கு? இப்படிதான் ஒரு குழந்தை இந்த பூமியில வரும்போது, எல்லாரும் கவனிங்க, நீங்க இந்த பூமியில வரும்பொழுது இப்படிதான் என்ன செய்றீங்க? கச்சா மூச்சான் பாவத்தோட பிறந்து வாரீங்க. இப்போ ஏசப்பாவை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறாரு? இன்ட்ரோடியூஸ். நமக்கு முட்டு வலி வருது, உடனே சொல்றாங்க அந்த டாக்டர்கிட்ட போய் முட்டு வலி என்ன செஞ்சிடும்? அதை கேட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் ஏதாவது என்ன செய்யறோம்? வாங்கி சாப்பிட்ட உடனே முட்டு வலி சரியான மாதிரி தெரியுது. உடனே நீ சொன்ன டாக்டர் என் முட்டு வலி என்ன செஞ்சுட்டாரு? இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, எப்பா இயேசுன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, உன் பாவத்தை மன்னிப்பாரு. நீ பிறக்கும் போதே பாவிதான். நீ பாவியா பிறந்ததுனால தான் உன் வாழ்க்கையில சாபம், பிரச்சனை, போராட்டம், சண்டை, தற்கொலை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த முட்டை நீ சரி செய்யலனா, இந்த பாவத்தை நீ சரி செய்யலனா என்ன ஆயிரும்? கதை முடிஞ்சிரும். நல்லா கவனிங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கேட்டீங்க? யாராவது கேட்டிருக்கீங்களா? அப்படிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்களா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, இப்ப நான் பாருங்க, சின்ன வயசுல இருந்தே பாஸ்டர் ஃபேமிலி தான். ஆனா நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஆமென். ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் ஆண்டவர் என்ன தொட்டார். பாஸ்டர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அவங்க பரிசுத்த குட்டியா இருக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு வர்ற குடும்பம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே புலிக்கு பிறந்தது பூனையாகுமாங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும். பூனை மாதிரி தான் என்ன செய்வாங்க. சில நேரத்துல பாஸ்டர் ஃபேமிலி, சர்ச்சுக்கு வர்ற ஃபேமிலிங்கிறதுனால எல்லாரும் பரிசுத்தவான், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க கிடையாது. அவனவன் ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா என் பாவத்தை மன்னிக்கப்பான்னு சொல்ற வரைக்கும் அவன் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? இப்படித்தான். ஸ்டாண்டிங் ஸ்டே, அட்டென்ஷன் நில்லுப்பா, சோர்ந்து போயிடுறாங்க. 5 நிமிஷம் தான், சரியா? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. இப்ப ஏசப்பா என்ன பாவத்தை கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழும் பொழுது, எத்தனை பேர் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கீங்க? எல்லாருமே பெற்றிருக்கீங்களா? எப்போ பாஸ்டர், எப்போ பெற்றேன், எப்ப நடந்திருக்குன்னா, யாருமே தர முடியாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. பார்ட், நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? நீதிமானாக்க. இப்போ இப்படி இருந்த நம்மளை ஆண்டவர் எப்படி மாத்துறாரா? கரை திரை அற்றவர்களாய், அப்படி திருப்பி போடுப்பா. இப்படி நம்மள ஆண்டவர் எப்படி மாத்துறாரா? கச்சா முச்சான்னு இருந்த நம்மள இப்ப என்ன செஞ்சுட்டாரு? நீதிமான்களாக. இப்ப நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா? இதுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு இயேசுவின் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டோம். ஒன் டைம் ஈவெண்ட். அது அடிக்கடி நடக்காது. ஒரே தடவை நம்ம என்ன செய்வோம்? கேட்பாங்க, எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டைம் என்ன செய்வாங்க? எப்போ உங்க பாவத்தெல்லாம் ஏசப்பா மன்னிச்சாரு, எப்போ உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு நிச்சயம் இருக்கு. அதுதான் ஒன் டைம் ஈவெண்ட். இப்போ ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கு. யாக்கோபு 1:27 வாசிங்க. கால் வலிக்கும், பயப்படாத. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இப்படி இருந்த உங்களை காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ன மாதிரி என்ன செஞ்சிட்டார்? இப்படி மாத்திட்டார். பரிசுத்த குட்டிகளா மாத்திட்டார். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பரிசுத்த குட்டி சொல்லுங்க. நீங்க பரிசுத்த இப்படி இருக்கிறோம். ஆமென். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டாவது ப்ராசஸ், நீதிமானாக்கப்பட்டோம், ரெண்டாவது பரிசுத்தவானா மாற்றப்படுகிறோம். டெய்லி நடக்கணும். இயேசு நம்மளை ரட்சித்தது ஒன் டைம் ஈவெண்ட். இது டெய்லி ஈவெண்ட். டெய்லி நீங்க கழுவப்படணும். டெய்லி உலகம் உங்களை கரைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. டெய்லி உலகம் என்ன செய்யும்?
கரைப்படுத்தும். பழைய ஏற்பாட்டு நாட்களில பாவம் அப்படியே நம்மளை பிடிச்சுக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு இருதயம் என்ன செஞ்சுட்டாரு, மாத்திட்டாரு. இப்போ உலகம் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க உலகத்தால் அடிக்கடி என்ன செய்றீங்க? என்ன பண்றீங்க? கரைப்படுத்த எல்லாரும் பாக்குறீங்களா? இங்க இங்க பாருங்க, நல்ல வெள்ளையார்னு உள்ள எப்படி மாறுது? கரைப்படுத்த படுகிறது. நல்லா இருந்த அட்டை எப்படி ஆயிருச்சு? இப்ப ஆண்டவரே டெய்லி சபைக்கு வரும்பொழுது அல்லது காலையில் எழுந்தோன்னு உங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்திருக்கு. என்ன ஜெபம்? இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீரினாலும் என்ன செய்யுங்க என்ன. உடனே ஆண்டவர் என் பையன் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய ரத்தத்தினால் உங்களை என்ன செய்யறாரு? அழகா என்ன பண்றாரு? நீட்டா ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க அறிக்கையிடப்பா, நான் தெரியாம என்ன செஞ்சுட்டேன், கோவப்பட்டுட்டேன்ப்பா, நான் தெரியாம சண்டை போட்டுட்டேன்ப்பா, நான் தெரியாம கண்ட கழுதை பார்த்துட்டேன்ப்பா, நான் தெரியாம என்ன செஞ்சுட்டேன், எங்க அம்மாட்ட கோவப்பட்டுட்டேன், பிள்ளைகிட்ட கோவப்பட்டுட்டேன், எவன்கிட்ட இருக்கிற கோபத்தையும் பிள்ளையை பிடிச்சி ரப்புன்னு இலக்கி விட்டேன் அப்படின்னு நீங்க பாவம் மன்னிப்பு கேட்க 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 உங்களை என்ன செய்யறாரு? பரிசுத்த. அப்ப நீதிமானாக்கப்பட்டோம். ரெண்டாவது இந்த ப்ராசஸ் என்ன செய்யணும்? நடக்கணும். நீங்க டெய்லி பரிசுத்தமாக்கப்படணும். இத ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இதற்கு உங்களால முடியவே முடியாது. இந்த கச்சா முச்சான உங்களால என்ன செஞ்சாலும் என்ன பண்ண முடியாது. ஐயோ இன்னும் அசிங்கமாகுதே, ஐயோ இதைத்தான் இன்னைக்கு நிறைய மதத்தினர் பண்றாங்க. அங்க போய் இங்க போய் அங்க போய் இங்க போய் எப்படியாவது பண்ணலாம் பார்த்தா ஐயோ பேப்பரே கிழிஞ்சிட்டேன். இதுதான் நடக்குது. என்ன நடக்குது? அநேகருடைய வாழ்க்கையில இயேசு இல்லாம இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு என்ன செய்ய முடியாது. அங்க நெரிச்சிடாம பார்த்து போடு. இந்த பக்கம் இயேசு இல்லாம இந்த நிலைக்கு என்ன செய்யாது, மாறாது. இந்த நிலைக்கு வந்தா தான் அடிக்கடி கழுவப்பட முடியும். அந்த பேப்பர் கிழிஞ்சு தொங்கிரும். இயேசுவை அறிந்தால்தான் உங்களை பாலிசான ஒரு இருதயமாய், பழைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு என்ன செய்யறானா, நவமான இருதயம், இதுல தான் அடிக்கடி கழுவப்பட முடியும். அல்லேலூயா. சரி போய் உட்காந்துக்கோ, அட்டையை கழட்டிட்டு போ. சரி ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் சாமுக்கு கை தட்டிருங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. இயேசு நம்மள ஒரு தடவை பரிசுத்தம் பண்ணார். இப்ப நாம் டெய்லி பரிசுத்தம் பண்ணப்படணும். டெய்லி என்ன செய்யப்படணும்? எப்படி பாஸ்டர் என் மேல அழுக்கு வந்து ஒட்டுது? இப்ப நீங்க கையில ஸ்கெட்ச் வச்சிருந்தீங்க, கச்சா முச்சான்னு கிறுக்குனீங்க. என் வாழ்க்கையில எப்படி அழுக்கு வருது? 3 விதத்துல ஒரு மனுஷனுக்குள்ள அழுக்கு வரும். எத்தனை விதத்துல? உலகம், பிசாசு, மனிதர்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உலகம், பிசாசு, மனிதர்கள். இந்த 3 விதத்துல வெள்ள வெள்ளையன்னு இருக்கிற நம்மளை கெடுப்பதற்கு உலகமும் துடித்து கொண்டிருக்கிறது, பிசாசும் துடித்து கொண்டிருக்கிறான், மனிதர்களும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆகிலும் உங்களை கெடுத்துறணும், எப்படி ஆகிலும் உங்க ஜெபத்திற்கு நீ பதிலே வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. நீங்க எத்தனை வருஷம் ஜெபிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்ல, உங்க பாவங்களை அனுதினமும் கழுவுறீங்களா? பாஸ்டர் நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை தானே, நான் டெய்லி கழுவணுமா? நீங்க அம்மாட்ட கேளுமா, டெய்லி குளிக்கணுமா? கேளு, சும்மா கேளு. நான் உங்க பிள்ளை தானம்மா, டெய்லி குளிக்கணுமா? நான் குளிக்காம தான் உங்களை எனக்கு பிடிக்கும்லம்மா. எனக்கு பிடிக்குமா? ஆனா நீ ஸ்கூலுக்கு போனா குளிச்சுட்டு என்ன செய்யணும்? ஆமென். நான் அழுக்கா இருந்தா ஆண்டவர் ஏத்துக்குவாரு. ஆனா என் கூட வாழ்ற மனுஷங்க ஏத்துக்க மாட்டாங்களே. நான் பாவத்தோட இருந்தாலும் சில நேரத்துல அப்பான்னு சொல்லி கதறும் பொழுது ஆண்டவர் ஏத்துக்கிறார். ஆனா என் நாத்தம் மனுஷங்களை முகம் சுளிக்க வைக்குது. அப்ப டெய்லி நாம கழுவப்படணும். அல்லேலூயா. உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் வராததற்கு ஒரே காரணம், அனுதினமும் நாம் கரைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க? எல்லாரும் ஏடிஎம் கார்டு இருக்கா? அதுல ஒரு சிப் இருக்கு பாத்தீங்களா? சிப் ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. அதுல ஒரு சின்ன கோடு போட்டுட்டு அந்த சிப் இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சுட்டு போய் மிஷின்ல சொருவி பாருங்க. ப்ளீஸ் ரிமூவ் யுவர் கார்டு. ஆண்டவர் சொல்லாரு, ப்ளீஸ் ரிமூவ் யுவர் பிரேயர். ஏன் ஆண்டவரே? அதுல சின்ன அழுக்கு இருக்கு. கார்டை உள்ள வச்சோன்னு சொல்லிருது மிஷின். என்ன பண்ணிருது? உங்க கார்டை எடுத்துட்டு ஒழுங்கா வீட்டை பார்த்து ஓடி போயிரு. சில பேர் கார்டை ரெனியூ பண்ணவே மாட்டாங்க. 2015 முடிஞ்சிருக்கு, இன்னும் வச்சு மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது பாஸ்டர், மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது. அன்னைக்கு ஒருத்தங்க இப்படிதான், தம்பி இந்த கார்டை கொஞ்சம் எடுத்து விட. நானும் 2-3 தடவை போட்டு பார்த்தேன், கார்டு இன்வேலிடு. கார்டு, ஐயோ நமக்கு தான் தெரியலையோ, நம்மளே மதிச்சு கேட்டிருக்காரு, இது என்னடா ஒட்டணத்துக்காரனுக்கு வந்து சோதனை, அவமானமா பேரக்கூடாதுன்னு சொல்லி நானும் எடுத்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் டேட்டை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா அது 2-3 வருஷம் முன்னாடி இருக்கு நான் சொருவன டேட்டை விட.
இன்னைக்கு நம்முடைய கார்டு, நம்முடைய பிரேயர் ஏன் இன்வாலிடா ஆகுதுன்னா அதுல அழுக்கு இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, அழுக்கு இருக்கு. அழுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி கொடுக்க போறேன், எப்படி அந்த அழுக்க கழுவணும்னு சொல்லி கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க இன்னைக்கு போகும் பொழுது இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டுதான் போகணும். ஏன்னா அது அனுதினமும் நீங்க செய்ய வேண்டிய காரியம், அனுதினமும் நீங்க செஞ்சு பார்க்க வேண்டிய காரியம். இதை செய்யும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு, என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் வரும். ஹல்லேலூயா. உலகத்தின் மூலமாக, பிசாசின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கரை வருகிறது, அழுக்கு ஒட்டுகிறது. சரி, 7 விதத்துல நம்ம வாழ்க்கைக்குள்ள பாவம் நுழைகிறது. எத்தனை விதம்? எல்லாரும் என் கூட சொல்றீங்களா? 1 சிந்தனை, சொல்லுங்க சிந்தனை. கண்கள், சொல்லுங்க. அடுத்து காதுகள், அடுத்து கைகள், அடுத்து கால்கள், அப்புறம் வாய், அடுத்து மூக்கு. மூக்கு வழியாலாம் பாவம் நுழையுதா எப்படின்னு சொல்லி கொடுக்கிறேன். ஆமென். சிந்தனை வழியா பாவம் நுழைகிறது, கரை நுழைகிறது. கண்கள் வழியா, காதுகள் வழியாக, கைகள் வழியாக, கால்கள், வாய், மூக்கு. இந்த 7 காரியத்தின் மூலமாகவும் உலகமும் பிசாசும் மனிதர்களும், நல்லா கவனிங்க, இப்படி இருக்கிற நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க? கரைப்படுத்த துடித்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை விதத்துல? 7 விதத்துல. மைண்ட், கண்கள், காது, கைகள், கால்கள், வாய். பாஸ்டர் ஏதோ மூக்கு தொண்டு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சுட்டாரு போல. சரி, ஓகே. சிந்தனை மூலமாக எப்படி பிசாசு உள்ள நுழைகிறான் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 6000 முதல் 60000 தாட்ஸ் நம்ம மைண்டுக்கு வருது. எத்தனை தாட்ஸ்? தாட்ஸ்னா சிந்தனைகள், யோசனைகள். 60000 சிந்தனைகள் ஒரு நாளைக்கு என்ன செய்யுது? வருது. இப்போ நீங்க 5 மணிக்கு எந்திக்கிற ஒரு ஆளா இருக்கிறீங்க, 10 மணிக்கு தூங்க போற ஒரு ஆளா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 17 மணி நேரம் இருக்கு. எத்தனை மணி நேரம்? 5 மணிக்கு எந்திரிச்சு, சிலர் நினைக்கிறாங்க 5 மணியை பார்த்து பல வருஷம் ஆச்சு பாஸ்டர். 5 மணிக்கு எந்திரிச்சு ஒருவேளை நீங்க 10 மணிக்கு தூங்குற ஆளுன்னா உங்களுக்கு 17 மணி நேரம் இருக்கு. 17 மணி நேரத்துல 1 மணி நேரத்துக்கு 2941 சிந்தனைகள் வருது. எத்தனை மணி? 1 மணி நேரத்துக்கு எத்தனை சிந்தனையா? கிட்டத்தட்ட 3000 சிந்தனை. ஒரு நிமிஷத்துக்கு 49 சிந்தனை. எத்தனை சிந்தனை? நீங்க இப்ப 2 மணி நேரம் இருக்கீங்க, 6000 சிந்தனை வந்துட்டு போயிருச்சு. எத்தனை சிந்தனை? உங்களுக்கே தெரியாது, வந்ததும் தெரியாது. ஆனா நீங்க பார்த்திருக்கலாம், திடீர்னு அங்க பாப்பீங்க, இங்க பாப்பீங்க, அதை நினைப்பீங்க, இப்படி நினைப்பீங்க. ஒரு நிமிஷத்துக்கு 49. கரெக்டா சொல்லணும்னா ஒரு செகண்டுக்கு ஒரு சிந்தனையை யோசிச்சு அடுத்த சிந்தனை என்ன செஞ்சிட்டீங்க? 1.5 சிந்தனை வருது ஒரு செகண்டுக்கு. எத்தனை சிந்தனை? மெசேஜ் கேட்டுட்டே இருக்கீங்க, ஆனாலும் பாப்பா சிஸ்டருக்கு பால் பாண்டியனை வந்துட்டு போவாரு. மனசுல சொல்றேன். ஏசுராஜனுக்கு ஐயோ வசனத்தை என்ன செய்யல, நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா, அது வரும். நம்மள போய் ஜோமனை சொல்லிட்டாங்களேன்னு வரும். சாமுக்கு எப்படி வரும்? என்னையா பார்த்து முறைச்சீரு, உங்களால ஜோமன முடியல பாத்தீங்களா அப்படின்னு சிந்தனை வருமா? சாம் வந்துச்சா? அப்பதே வந்துட்டு பாஸ்டர் மண்டையாட்டத அப்பா அடிப்பாரு, பயப்படுறியோ? ஒரு நிமிடத்திற்கு 49 சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது. இது பிரச்சனையே இல்லை, சிந்தனை வருவதை குறித்து பிரச்சனையே. இது காமன், எல்லாருக்குமே 6000 முதல் 60000 சிந்தனைகள் வரும். என்னது பிரச்சனைனா, நம்ம மைண்ட்ல வர்ற சிந்தனைய, நல்ல சிந்தனையை நம்ம நல்லபடியா யோசிச்சோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா கெட்ட சிந்தனை எடுத்து போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? யோசித்து கொண்டிருப்போம். எபேசியர் 4:17 வாசிங்க சீக்கிரம். எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நல்லா கவனிங்க, பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களை. பரிசுத்தம் என்றால் 2 அர்த்தம். ஒன்று கழுவப்படுதல், இன்னொன்று வேறு பிரிக்கப்படுதல். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒன்னு கழுவப்படுதல், இன்னொன்று டிஃபரண்டா இருக்கிறது. இந்த உலகத்துல இயேசுவை அறியாதவங்க எப்படி சிந்திக்கிறாங்க? ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஓட்ட போறனோ, இந்த வந்துட்டானே, இந்த வந்துட்டாளே, ஐயோ போச்சே, இப்படி யோசிச்சுட்டு கிடக்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 49 சிந்தனை அவங்களுக்கு இப்படிதான் வருது. ஆனா நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும்
உங்கள் நடக்கைகள், இந்த 7 காரியத்திலும் பரிசுத்தராயிருங்கள். எப்படி இருக்கணும்? டிஃபரெண்டா இருக்கணும். உலகத்தான் சிந்திக்கிறதும் நீங்க சிந்திக்கிறதும் வித்தியாசமா இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தான் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே நீங்க சிந்திக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் எச்சரிக்கிறேன், தேவனை அறியாதவர்கள் சிந்திப்பது போல நீங்க சிந்திக்க கூடாது. எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, கிருபை நல்ல சமாரியன் சபையில இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் டிஃபரெண்டா திங்க் பண்ணணும். ஹல்லேலூயா. பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். அதுதான் கர்த்தருடைய சிந்தனை. நம்ம ஆராதனையில் ஒரு காரியத்தை சொன்ன தெரியுமா? நீங்கள் 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 30 நாள் இறைச்சி புசிப்பீர்கள். உடனே மோசே எப்படி சிந்தித்தான் தெரியுமா? ஆண்டவரே, என் கூட இருக்கிற காலாட்கள், ஆம்பளை ஆட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், கணக்கு போட்டு பார்த்தா 30 லட்சம் பேர். இவங்களுக்கு எங்க எல்லா சுகுணா சிக்கன், பிராய்லர் சிக்கன் ஆட்டையை போட்டாலும் என்ன வராது? கறி கொடுக்க முடியாது. சமுத்திரத்தை வலைய போட்டு அரிச்சாலும் கறி கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், எப்பா என்னுடைய கை என்ன செய்யல? குறுகி போகவில்லை. மோசேவுடைய சிந்தனை வித்தியாசமா இருந்தது, ஆண்டவருடைய சிந்தனை வித்தியாசமா இருந்தது. ஆமென். அப்படி சிந்திப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசு ஒரு கெட்ட சிந்தனையை போடுவான். எப்படி கரைப்படுத்துறான்னு கவனிங்க. உலகத்திலிருந்து, உலகத்தை பாக்குறீங்க, போன் பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, மத்தவங்களோட பேசுறீங்க, பிசாசே சிந்தனையை போடுவான். 3 விதத்துல சிந்தனைகள் உள்ள வரும். அதை நீங்க எந்த அளவுக்கு உடனடியாக விரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கரைபட மாட்டீங்க. ஹல்லேலூயா. கரைபடலனா ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் கிடைக்கும். கரைபடலனா அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம சிந்திக்கிறதுல கவனமா இருக்கணும். ரோமர் 1:21 வாசிங்க சீக்கிரம். ரோமர் 1, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். போதும். சிந்தனையில என்ன ஆனாங்களாம்? அவங்க யோசிச்சு யோசிச்சு யூஸ்லெஸ்ஸா போனதுதான் மிச்சமா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க சிந்திக்கிறது இனி யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஆமென். நீங்க கண்ட கழுதையை போட்டு சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. ஒன்னு சிந்திச்சா கர்த்தருடைய வசனத்தை குறித்து சிந்திங்க. ஒன்னு சிந்திச்சா நல்ல விதமா சிந்திங்க. எப்ப அழிவோம், எப்ப சாவோம், எப்ப ஒளிஞ்சு போவோம், இன்னும் குடும்பத்துல எப்பொழுது சண்டை வரும், அப்படி சிந்திக்காதீங்க. ஒர்த் நத்திங்னு வருது எபேசியர் 4:17. நீங்க சிந்திக்கிறது ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாத சிந்தனையாத்தான் இருக்குன்னு பவுல் சொல்லுகிறார். அப்படி நீ சிந்திக்க கூடாது. ஆமென். அது ஒரு காரணம் நம்ம ஜெபத்திற்கு பதில் வரல. 2வது கண்கள். 2வது என்னது? கண்கள். உங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே மொபைல் போன் வச்சிருக்கிறீங்க. உங்க மொபைல் போன் எத்தனை மெகா பிக்சல் கேமரா? சிலருக்கு 36 எம்பின்னு சொல்லுவாங்க, சிலருக்கு 108 எம்பி. நீங்க மெகா பிக்சல்னா நீங்க போட்டோ எடுத்த உடனே அதுல இருக்கிற கிளாரிட்டி ஜூம் பண்ணி பார்த்தாலும் அப்படி என்ன செய்யுது? கிளியரா தெரியுது. நம்முடைய மனுஷ கண்கள் எத்தனை எம்பி தெரியுமா? மனுஷ கண்கள், நம்முடைய கண்கள் ஒரு லென்ஸ் தான். ஆமே, 576 எம்பி. எத்தனை எம்பி? நம்மகிட்ட இருக்கிற போன்லாம் 108, 64, 72 தான். மனிதனுடைய கண்கள் 576 மெகா பிக்சல். அதை வைத்து அவ்வளவு கிளாரிட்டியா படம் பிடிக்க முடியுது. உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த கேமரா தான் LSST. அது எங்க பயன்படுத்துகிற கேமரானா, பூமியில இருந்து நிலாவை, சூரியனை, கிரகங்களை என்ன செய்யறாங்க? போட்டோ பிடிக்கிறாங்க. அதற்கு பயன்படுத்துகிற ஒரு லென்ஸ், அதனுடைய பிக்சல் 3200 எம்பி. இப்படிலாம் கேமரா இருக்கு. இப்போ நம்முடைய கண்கள் வழியா உலகமும் மனிதர்களும் பிசாசும் நம்மளை கரைப்படுத்த என்ன செய்யறாங்க? துடிக்கிறாங்க. 1 யோவான் 2:16 வாசிங்க. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும், போதும், கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் தொடர்ந்து வாசிங்க, பெருமையுமாகிய அல்ல. போதும். கண்களின் இச்சை. இந்த கண்ணு அது சும்மா இருக்காது, அது இச்சித்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில கரை வந்துடும். மற்றவங்களுடைய சொத்து அல்லது மொபைல் போன், நல்லா கவனிங்க, உங்களுடைய மொபைல் போன், நீங்க பார்க்கிற டிவி, மொபைல்ல நீங்க பார்க்கிற காரியங்கள் உங்களை கரைப்படுத்தும், உங்களை பொல்யூட் பண்ணிரும். உங்க தாகமா வீட்டுல போய் ஒரு டம்ளர் தண்ணியை கோல்றீங்க, அதுல 2-3 தூசி இருக்கு, உடனே என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? தண்ணிய குடிக்க மாட்டேங்கிறீங்க. கஷ்டப்பட்டு வச்ச மீன் குழம்பு தான்,
உள்ள ஒரு பள்ளி மிதந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ்டர், நான் வேற வீட்டுல குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன், உள்ள உளுந்துற போகுது. என்ன லட்சுமி அக்கா மீன் குழம்பா மூடி வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் விட மாட்டேன் பாஸ்டர், தூக்கி வெளியே எடுத்து போட்டு மகாராஜா ஊத்தி கொடுத்துருவேன். சொல்ல மாட்டேன் நான், மகாராஜா கேர்ஃபுல், உங்க வீட்டுல பள்ளி ஏதாவது செத்து கிடந்தா கவனமாயிக்கும். சரி, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க உங்க அம்மா, சரியா? அவ்வளவு நேரம் உழைச்ச இதுல ஒரு சின்ன பொல்யூட், ஒரு சின்ன அழுக்கு வந்துருச்சுன்னா அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். நம்ம கண்கள் வழியா நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் கரைபட்டு கொண்டே இருக்கிறது, கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. மொபைல் போன், டிவி, சிலர் மெடிக்கல் ரிப்போர்ட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு 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 சொல்லிட்டாரு, உங்க கண் அதையே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. சிலர் பாவியையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா உஃப்னு ஊதுவான், நல்லா அடிச்சு உள்ள சாராயத்தை இறக்குவான், அவன் சந்தோஷமா இருப்பான், அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பொல்யூட் ஆயிருவீங்க, அழுக்காயிருவீங்க. சினிமா, சினிமா பாடல்கள், சினிமாக்கு அடுத்த காரியங்கள், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் உங்களை கரைப்படுத்தி கொண்டே இருக்க. நல்லா கவனிங்க, உங்களுடைய கண்கள் பரிசுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? டிஃபரெண்டா பார்க்கணும். அல்லேலூயா. டிஃபரெண்ட் என்ன செய்யணும்? பார்க்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனா இருக்கும்போது நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. ஒரு 2 ஸ்கூல் பசங்க குறுகுறு அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சினிமா, அசிங்கமான ஒரு படம். ஒரு பெரியவர் வந்து அவன் கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டாரு. ஏல, உன் வயசுக்கு நீ பார்க்க வேண்டிய காரியம் அது, அது கெடுத்துரும்ல, ஒழுங்கா ஓடுங்கள்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டாரு. நீங்க நினைக்காதீங்க, நீங்க தான் பாத்தீங்களான்னு நினைச்சிடாதீங்க. இவனுக்கு நடந்தது எவனுக்கோ நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பாத்திரக்கூடாது, சரிங்களா? கண்கள் நம்மை கெடுக்கும். கண்கள் என்ன செய்யும்? கெடுக்கும். உங்க ஜெபத்திற்கு பதில் வரலனா உங்க கண்ணு பார்க்க வேண்டியதை பார்க்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்தவன் வாழ்க்கை, அடுத்தவன் சொத்து, உங்க மொபைல் போன், அதுல அவங்க சொல்ற பேச்சு, அவன் சொல்ற காரியம், சினிமா காரியங்கள், இதையே உங்க கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்க்க வேண்டியதை மிஸ் பண்ணிரும். என்ன செஞ்சிடும்? பார்க்க வேண்டியதை. எத்தனை பேர் பாலை பொங்க விட்டுருக்கீங்க? டெய்லி நடக்குது பாஸ்டர், அடுப்பை துடைக்கிறதே பொழப்பா இருக்கு. அவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருப்போம். இப்படி திரும்பிட்டு மற்ற வேலையை செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள உஷ்ன்னு என்ன செஞ்சிடும்? பார்க்க வேண்டியதை பார்க்கலனா, பார்க்க வேண்டியதை பார்க்க கூடாத பார்த்தா பார்க்க வேண்டியதை என்ன செஞ்சிருவோம்? மிஸ் பண்ணிடுவோம். ஆமென். கவனமா இருக்கணும். கண்களில கவனம். உங்க ஜெபத்திற்கு டான்னு பதில் வரணும்னா, இயேசுவே என் கண்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க, நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமென். நல்லா கவனிங்க. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஏமாத்துவான், கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவான். உங்க மொபைல் போன் மூலமா, டிவி மூலமா, மனிதர்கள் மூலமா உங்க கண்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்க்க வைப்பான், கொஞ்சம் கொஞ்சமா கரைப்படுத்துவான். அப்புறம் அந்த அழுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். சொல்லுவாங்க, முளையில என்ன செய்யணும்? கிள்ளி எறியணும். சின்னதா வரும் பொழுது அந்த முள்ளு செடி பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? முள்ளு செடி பார்த்தது இல்லையா? உடம்பு அந்த இருக்கு பாத்தீங்களா? இது குட்டியா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? முள்ளு கூட இருக்காது. ஒரே ஒரு இலை வந்து அந்த இலையை தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பான்ஸா இருக்கும். ஆனா கொஞ்சம் வளரும் போது ஒரு முள்ளு வரும். ஒரு முள்ளு தானே இருக்கு அப்படின்னு விட்டீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள் 2-3 முள்ளு வரும். அப்படியே வளர்ந்து வளர்ந்து இப்படி பிடிச்சிங்கன்னா செடி ஃபுல்லா முள்ளு தான். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கெடுப்பான். அதற்கு நீங்களும் விதி வழக்கல்ல, நானும் விதி வழக்கல்ல. நான் என் கண்ணை பாதுகாக்கலனாலும் பாவத்தில் விழதான் செய்வேன். நீங்க உங்க கண்ணை பாதுகாக்கலனாலும் பாவத்தில் என்ன செய்வீங்க? விழுந்து கரைபடதான் செய்வோம். அது நம்முடைய ஜெபத்தை என்ன செஞ்சிடும்? தடுத்துரும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமா இல்லைன்னா, நம்முடைய சிந்தனை பரிசுத்தமா இல்லைன்னா, உலகத்தாம் போல இல்லாம டிஃபரெண்டா இல்லைன்னா நம்மளால ஜெபிச்சு பதில் பெறவே முடியாது. ஹல்லேலூயா. எதை பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். மத்தேயு 6:22 சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 6:22. உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். போதும். உன் கண் கெட்டதா இருந்தால், கண்ணு தான் நம்ம சரீரத்திற்கு வெளிச்சம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கண்கள் தான் நம்முடைய சரீரத்திற்கு வெளிச்சம் கொண்டு வரக்கூடிய ஒரே வழி. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்னா கண்ணை நீங்க பாதுகாத்தே ஆகணும். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கெட்டதை பார்க்க பார்க்க நல்லா தான் இருக்கும். சொல்லுங்க, பார்க்க பார்க்க நல்லா தான் இருக்கு. அதை பார்க்க பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, எவ்வளவு அழகா இருக்குல்ல, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆனா கண்கள் கெட்டுருச்சுன்னா ஜெபத்திற்கு பதில் வரவே வராது, அற்புதத்தை பார்க்கவே முடியாது. மூணாவது, காதுகள். மத்தேயு 13:16 வாசிங்க. மத்தேயு 13:16. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும்
ஆண்டவர் ஒரு காதுகளை குறித்து சொல்லுகிறார், உங்க காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். ஏன் பாக்கியம் உள்ளவைகள்னா, அந்த காதுகள் இயேசு பேசுறத கேட்டுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிறீங்க. உங்கள் கண்கள் பாக்கியம் உள்ளது, உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். காதுகள் ரொம்ப முக்கியம். காது என்னது? ரொம்ப முக்கியம். கெட்ட வார்த்தைகள், பேட் டயலாக்ஸ் அல்லது நெகட்டிவான வார்த்தைகள், முறுமுறுப்புகள் அல்லது கோல், மற்றவங்களை குறித்து குறை, அடுத்த நபரை பற்றி கேட்கறது, இதெல்லாம் உங்க காதை கெடுக்குன்னு சொல்றேன். கெட்ட வார்த்தைகள், முறுமுறுப்புகள். சிலர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலன்னா தூக்கம் வராது. அதை கேட்டுறணும், என்னதான் நடந்துச்சு, அது என்ன விஷயம், அப்படி நடந்துச்சாம என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காத வரைக்கும் காது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குடைந்து கொண்டே இருக்கும். உங்க காது அழுக்காவதற்காகத்தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. பிசாசு காது வழியா உள்ள என்ன செய்யறான்? நல்லா ஈயத்தை காய்ச்சி, பாவம் என்ற ஈயத்தை என்ன செய்யறான்? உள்ள அப்படி இறக்குறான். அது அப்படி ஃபர்ஸ்ட் சுகமாத்தான் இருக்கு. எத்தனை பேர் காது குடைஞ்சு புண்ணாக்கி இருக்கீங்க? காது ஆக்குனதே இல்லையா? அப்படி பட்ஸ் எடுத்து நல்லா இருக்கும். திடீர்னு பட்ஸ்ல சிவப்பு கலர்ல வரும். அது உங்க காதுக்குள்ள இருந்து என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. அப்படி குடையும் போது நல்லா இருந்துச்சு, கேட்க கேட்க நல்லா இருக்கும். பேட் டயலாக்ஸ், காசிப்ஸ், அடுத்த நபரை பற்றி காரியங்கள், நெகட்டிவான வார்த்தைகள், சினிமா பாடல்கள், அது நம்ம காது என்ன செய்யுது? கெடுக்குது. ஒரு காலத்துல நாங்களும் எல்லாம் ஆட்டம் போட்டு வந்தவங்க, உட்காந்து இப்பதான் கீபோர்ட்ல கிறிஸ்தவ பாட்டு போடுறோம். அப்பெல்லாம் என் வேலையே உட்காந்து சினிமா பாட்டை தான் என்ன செய்வேன்? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். கீபோர்டில் ஒவ்வொரு பாட்டையா போட்டு பார்ப்பேன். எல்லா மியூசிக்கையும் ஒரு டைம் கேட்டால் அப்படியே அதை அப்படி என்ன செஞ்சிருவேன்? அதை போட்டுருவேன். அதை கேட்டு கேட்டு அப்படியே அது கேட்க கேட்க நல்லா இருக்கும். ஆனால் உங்களை அது பொல்யூட் பண்ணிடும். சினிமா பாடல்கள் உங்களுடைய காதை என்ன செஞ்சிடும்? பொல்யூட் பண்ணிடும். அதை பார்க்க நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஆனால் தயவா சொல்றேன், அதை கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஆசையா தான் இருக்கும், அதை கேட்க நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாமலே அது கரைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென். சிலருடைய ஸ்டேட்டஸை பார்க்கும்போது ரொம்ப அழுகையா வந்துச்சு. ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, கர்த்தருடைய பந்தியில திருவிருந்து எடுக்கிறவங்க சினிமா பாடல்கள் ஆசையோடு கேட்கறாங்க. அவங்க கேட்டது இல்லாம மற்றவங்களும் கேட்கட்டுன்னு சொல்லி அதை ஷேர் வேற பண்றாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அன்போடு சொல்றேன், அது உங்களை பொல்யூட் பண்ணிடும். உங்க வாழ்க்கையில நீங்க வீடு கட்டணும், உங்க லைஃப் முன்னேறணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு நேரத்தை செலவழிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க ஜெபத்திற்கு பதில் டான் வரணுங்கிறதுக்காகத்தான் ஒரு சகோதரனா சொல்றேன், தயவு செஞ்சு உங்க காதுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அடுத்து கால்கள். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 6:16 முதல். 6 காரியங்களை இருக்கிறார். 18வது வசனம் வாசிங்க. இருதயம் தீங்கு செய்வதற்கு, தீமையான எந்த காரியத்தையும் நம்முடைய கால் செய்ய போகவே கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல உங்க கால் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நானும் துர்ராஜையும் பைக்ல போயிட்டு இருந்தப்போ சாயங்காலம் மூளை ஒரு ஆள் தோப்பை பார்த்து போனாங்க. ஐயா டக்குன்னு ஒரு ரைடை விட்டாங்க. இந்த நேரத்துல தோப்பை பார்த்து எங்கேயா போறீரு? எங்க போறீரு? அப்ப தோப்புக்கு போனா எங்கேயோ ஏதோ நடக்க போதுன்னு என்னது, அங்க போனாலே நம்மள என்ன செஞ்சிருவாங்க? நம்ம கால் தோப்பு பக்கம் போனாலே அங்க என்ன ஆரம்பிச்சிடும்? அங்க போனா ஆவி ஆத்துமா சரீரம் இடம் மாற ஆரம்பிச்சிடும். போன உடனே அங்க என்ன ஆப்பிள் ஜூஸியா கொடுப்பாங்க? தோப்பு கிட்ட இல்ல கபசூர குடிநீர் கொடுப்பாங்களா? என்ன கொடுப்பாங்க? தோப்பு கிட்ட 7 மணிக்கு மேல போனாலே அங்க பார்ட்டி தான், கொண்டாட்டம் தான். போகக்கூடாத இடத்துக்கு கால் போச்சுன்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை பொல்யூட் ஆயிரும். ஆமென். அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே இதுவரைக்கும் அப்படி நான் போயிருந்து என்னுடைய வாழ்க்கை கரப்பட்டு இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை மாற்ற உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தீமையானதை செய்தால் சரியானதை செய்ய நமக்கு நேரம் இருக்காது, அப்படிதானே? அடுத்து வாய். சிலர் கெட்டதையே பேசுவாங்க. சிலர் கெட்டதற்கு வாய் தான் காரணம். சிலருடைய குடும்பம் அழிந்ததற்கும் வாய் தான் காரணம். நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு ஆண்கள் 2000 முதல் 3000 வார்த்தைகளை பேசுறாங்களா? எத்தனை வார்த்தை? அப்ப பெண்கள் எத்தனை பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 முதல் 20,000 வார்த்தைகள். எப்பா, உண்மைதான். ஆண்டவர் அப்படிதான் படைத்தார். நீங்க ஒரு ஆம்பளைகிட்ட போய் பேசி பாருங்களேன். அந்த வீடியோ யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு ஆர்சி ஐயர்வால் அதை சூப்பரா சொல்லியிருப்பாரு.
ஒரு ஆம்பளையாள்கிட்ட போய் சாப்பிட்டீங்களா கேட்டா சாப்பிட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். ஒரு கேள்விக்கு. ஆனா அவ ரொம்ப அழகா சொல்லிருப்பா, எனக்கு அந்த அளவு அழகா சொல்ல தெரியல. ஒரு அம்மாட்ட சாப்பிட்டீங்களா கேட்டா, ஆமா ஃபாதர் சாப்பிட்டேன் ஃபாதர், நேத்தே இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன் ஃபாதர், அந்த இட்லியை அவிச்சு வச்சிருந்தேன் ஃபாதர், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அவங்களுக்கு கொடுத்தனா என் கனவு. ஃபாதர் உன்னை கேட்டது தப்புதாமா. ரொம்ப அழகா சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியல. ஆண்கள் 2000 முதல் 3000 வார்த்தை பேசுறாங்களா, பெண்கள் 10,000 முதல். இது இயற்கை. ஆனா தப்பு இல்லை, நீங்க 20,000 வார்த்தை பேசுங்க. ஆனா செலக்ட் பண்ணி 20,000 வாக்கு தத்தமா நல்ல வார்த்தையா அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசி பாருங்க. உங்க லைஃப்ல ஜெபத்திற்கு டான்னு பதில் வரும். ஹல்லேலூயா. யாக்கோபு 3:6 சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கான். நரக அக்கினியினால். நான் இந்த வசனத்தை புரியுற மாதிரி சொல்றேன். நாக்கு மூலமா தான் உலகத்தின் தீமைகள் நமக்குள்ள வருதான். என்ன வருதாம்? எல்லாரும் என் கூட திருப்பி சொல்லுங்க. நாக்கு மூலமாகத்தான் உலகத்தின் தீமைகள் நமக்குள்ள வருதான். 2வது, வாழ்க்கையே கொளுத்தி போடுற நெருப்பு தான் நம்முடைய நாக்கு. நாக்கு என்ன செஞ்சிருமா? வாழ்க்கையே என்ன செஞ்சிரும்? கொளுத்திரும். கவனமா இருக்கணும், வார்த்தையில கவனமா இருங்க. முடிந்த அளவு உங்க வார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க. நம்முடைய வார்த்தையை வைத்துதான் நம்மளை குறித்து எடை போடுவாங்க. பிசாசு நம்ம வாழ்க்கையில நுழைவதற்கு, கரைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு சிறந்த வழி நாவு. உலகத்தின் தீமைகள் உள்ள வருதான், வாழ்க்கையை கொளுத்துகிற நெருப்பா. இன்னொன்னு ஒரு காரியத்தை, ஒரு முக்கியமான பயங்கரமான உண்மையை சொல்லுகிறேன். அந்த அக்கினிய நாக்கு நரகத்திலிருந்து டைரக்டா எடுக்குதான். அந்த அக்கினி எங்க இருந்து எடுக்குதாம்? நல்லா கவனிங்க. பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி வரணும்னாலும் நாக்கு மூலமா தான் வரும். நரகத்திலிருந்து ஒரு அக்கினி வரணும்னாலும் நாக்கு மூலமாகத்தான் வரும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னா, ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் சொன்ன உடனே ஒரு தேவதூதன் ஒரு குரடை எடுத்து ஒரு அக்கினிய, பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து ஏசாயாவின் நாவை தொட்டான். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க நாவு தொடப்படட்டும். ஆமென். ஆண்டவரே எங்க நாவு தொடப்படட்டும். இனி எங்க குடும்பம் கெடுகிற மாதிரி நான் பேசிடக்கூடாது. என் பிள்ளைய சபிக்கிற மாதிரி நான் என்ன செஞ்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க. துப்பாக்கி குண்ட ட்ரிகர் அழுத்திட்டீங்கன்னா சுட்டதுதான். சுட்டது. அது ஒரு பானையை வச்சிருக்கிறீங்க, இங்க துப்பாக்கி வச்சு ட்ரிகர் அமிக்கிட்டீங்கன்னா போய் உடைஞ்சதுதான். அநேகருடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கு. காரணம் நாவு. ஆண்டவரே எங்க நாவை பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்து என்னாகமம் 28:8 வாசிங்க. கடைசி காரியம். என்னாகமம் 28:8. ஆம் 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 ஆம். மாலையில் 28:12 வாசிங்க. போஜன பலியாக. என்னாக வந்தானா உபாகமம் சொல்லிட்டேன். உபாகமம் 28:2 எடுங்க. ஆம் ஆம். என்னாகமம் 28:2 தான் வாசிங்களா? அப்பத இல்லையே, மாத்தி வாசிச்சிருக்கிறீங்க. 28:2. எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமா இருக்க கடவீர்கள். எனக்கு சுகந்த வாசனையாக. நல்லா ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்த, மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க தவறா சிந்திக்கும் பொழுது, தவறா பேசும் பொழுது, தவறான பாவங்களை செய்யும் பொழுது உங்க ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து ஒரு நாத்தம் வெளியே வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து ஒரு நாத்தம் வெளியே வரும். எப்படி நாத்தமான ஒரு நபர்கிட்ட மனுஷன் போக மாட்டானோ, பரலோகத்திலிருந்து ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் நம்ம கிட்ட வராம அந்த மெயில் அப்படியே திரும்பி போயிடுறது. காரணம் நம்ம சரீரத்திலிருந்து எழும்புகிற நாற்றம். அதை எப்படி வாசனையா மாத்த முடியும்னா, தகனபலி, காணிக்கை, அப்பம். புரியுற மாதிரி சொல்லுகிறேன். துதி, ஜெபம், பாடல்,
கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற பிள்ளைகள் அவங்க சரீரத்திலிருந்து, ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து வாசனை திரவியத்தை என்ன செய்யறாங்க? வெளியே விடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பூ எந்த செண்டையும் அடிக்கிறது இல்லை, ஆனா பூ தேனீக்களை இழுக்கிறது. பூ என்னைக்காவது சென்ட் அடிச்சுச்சா? ராயல் மிரேஜ் புஸ்க் புஸ்க், என்கேஜ் புஸ்க் புஸ்க், ஜாஸ்மின் புஸ்க் புஸ்க் அடிச்சுச்சா? நோ. ஆனா பூ எதை இழுக்குது? தேனீக்களை. உங்க சரீரத்துல, உங்க ஆவிக்குரிய சரீரத்துல நறுமணம் வந்துச்சுன்னா ஆசீர்வாதங்கள் உங்களை பார்த்து ஓடி வரும். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய மூக்கு, உங்களுடைய நுகர்கிற சக்தி, ஆவிக்குரிய அந்த சுகந்த வாசனை, கர்த்தர் உங்களை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க துதிக்கணும், ஜெபிக்கணும், பாடணும், வார்த்தையை நல்லா வாசிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம தியானிச்ச இந்த 7 காரியங்களும், சிந்தனை, கண்கள், காதுகள், கைகள், கால்கள், வாய், மூக்கு, இது எல்லாமே கரைபடாம இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? காலையில எந்திரித்த உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் சிந்தனை பகுதிகளை கழுவுகிறேன் அப்படின்னு ஜெபிக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் கண்கள் என்ன செய்கிறேன்? கழுவுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் காதுகளை கழுவுகிறேன், என் வாயை கழுவுகிறேன், என் கைகளை கழுவுகிறேன், என் கால்களை கழுவுகிறேன் என்று சொல்லி நீங்க அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. டெய்லி நீங்க செய்யணும். இப்போ வாசிங்க யோசுவா 3:5 வாசிங்க. யோசுவா 3:5. நோக்கி உங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவிக்கொள்ளுங்கள், அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் என்றால் கழுவப்படணும், டிஃபரெண்டா இருக்கணும். டெய்லி கழுவிருங்க. டெய்லி இந்த 7 காரியத்தையும் டிஃபரெண்டா பயன்படுத்திருங்க. உங்க ஜெபத்திற்கு பதில் வருகிறத உங்க கண்ணு பார்க்கும். ஆமென். நீங்க போன் போட்டு சொல்லுவீங்க, பாஸ்டர் அற்புதம் நடந்துருச்சு, நாங்க இந்த காரியத்தை வாங்க போறோம், இதை செய்ய போறோம், எங்க கணவன் ரட்சிக்கப்பட்டுட்டார், என் பையன் சர்ச்சுக்கு வாரன்னு சொல்லிட்டான், அல்லது இந்த திருமண தடை உடைஞ்சிருச்சு, எங்க வீடு கட்ட போகிறோம், நிலம் வாங்க போகிறோம் என்று சொல்லி நீங்க பண்ணுகிற காலுக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். டெய்லி இயேசுவின் ரத்தத்தினால கழுவுங்க. உங்க பிள்ளை தலைமையில வச்சு கழுவுங்க. உங்க மொபைல் போனை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவுகிறேன்னு சொல்லுங்க. இப்படி டெய்லி கழுவி டிஃபரெண்டா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நொடி பொழுதிலே பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் கரங்களை எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை கழுவுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நிமிடம் நல்ல கருத்தா ஜெபிக்க போகிறோம். அப்பா, அப்பா, எங்களுடைய ஜெபத்திற்கு இதனால தான் பதில் வரலையா அப்பா, இதனால தான் நான் இத்தனை வருஷம் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்பா, இதனால தான் அவமானப்பட்ட இடத்துல ஒரு முன்னேற்றம் வரலையா ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், என் சிந்தனையை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், என் நாவை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால இந்த 7 காரியங்களும் கழுவப்படட்டும். ஆண்டவரே, இந்த 7 காரியங்களும் உங்க ரத்தத்தினால கழுவுகிற. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. நீங்க விசுவாசித்து நாவினால அறிக்கை பண்ணீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் சிந்தனை மண்டலத்தை கழுவுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் கண்களை கழுவுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் காதுகளை கழுவுகிறேன். என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்னுடைய நாவை கழுவுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் ஆவிக்குரிய நுகருகிற சக்தியை கழுவுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் கைகளை கழுவுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் கால்களை கழுவுகிறேன். இனி பிசாசே, இனி என் வாழ்க்கையில நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, பிசாசே என் வாழ்க்கையில நுழைந்து என் ஜெபத்தை தடுக்க, என் ஆசீர்வாதத்தை தடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. நான் கழுவப்பட்டவன், நான் கர்த்தரால் கழுவப்பட்டவன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, எங்களை கழுவினபடியால் நன்றி, எங்களை பரிசுத்தப்படுத்தினபடியால் நன்றி. இனி எங்க ஜெபத்திற்கு பதில் வரும் ராஜா. நாங்க அனுதினமும் இதை அவேர்னஸா எடுத்துக்கொள்ள, அனுதினமும் இதுல கவனமா இருக்க உதவி செய்யுங்க. நம்ம ஒரு நல்ல ஆடை அணிந்திருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன கரை வந்துருச்சுன்னா அதை உடனே சரி செய்ய எப்படி நம்ம துடிக்கிறோமே, அதே போல நம்ம நாவினாலையும் கண்களினாலையும் சிந்தனையினாலையும் கைகளினால ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டாலும் உடனடியாக மன ஒப்புரவாகி, அப்பா உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பான்னு சொல்லி கேட்டுருங்க. நிச்சயம் உங்களுடைய கரைகள் எல்லாம் பறந்து போய்விடும். நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவைகளை கடைபிடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களோடு பேசினபடியால் நன்றி. கேட்ட வார்த்தைகளை நாங்க கேட்டுட்டு போயிடாம இதை கடைபிடிக்க உதவி செய்யுங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். God bless you, God bless you.